நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்க இருக்கிறோம். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்றாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பலர் நம்பி இந்த கோயிலுக்கு இது போன்ற அம்மனை வேண்டு மஞ்சள் பையில் தொட்டில் கட்டி அம்மனை வழிபடுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இது போன்ற ₹1 நாணயங்கள் மஞ்சள் துணியில் கட்டி அம்மனை வேண்டி பிரார்த்தனை செய்தும் வழிபடுகின்றனர். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அமாவாசை என்று கும்பப்படையில் என்று அம்மன் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி அம்மனை வணங்கி குழந்தை பாக்கியம் பெறுவதுதான் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது இந்த கோயிலில் அம்மனின் காவல் தெய்வமான 2 கண்ணீர் தான் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த வேப்பமரின் அடியில் தான் அம்மன் சிலை நிறுவப்பட்டது. அதன் பின்பு அம்மனின் சக்தியை உணர பலரும் இந்த கோயிலுக்கு வந்த காரணத்தினால் அம்மனுக்கு ஒரு தனி கோயில் கட்டி இப்பொழுது அற்புதமாக அந்த கோயிலில் பூஜை செய்யப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் ஒரு பக்கம் கலசத்தில் சிவன் வைத்து சிவனுடைய சக்தியும் இந்த கோயிலுக்கு கிடைக்கும் வண்ணம் அமைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சக்கரம் வடிவில் கோயில் செவரில் சித்திரம் அடைத்திருப்பார். அது அம்மனுக்கு ஒரு தனி சக்தி கொடுக்கிறது. இது போன்று எந்த விதத்திலும் பார்த்தாலும் அம்மனுக்கு சக்தியை கொடுக்கும் இந்த கோயில் சிறப்பு அம்சங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், அம்மனை சமயபுரத்தில் உள்ள கோயிலுக்கு பின்புறம் அம்மனுக்கு பாதம் வைத்து சமயபுரம் மாரியம்மன் பின்புறம் வணங்குவார்கள். அதேபோல் இந்த கோயிலில் அம்மனின் பாதம் கோயிலின் பின்புறம் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தனி சிறப்பாக இந்த கோயில் கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு காவல் தெய்வமாக கணபதியும் காவல் தெய்வமாக மற்றொரு தெய்வமும் வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் சூலி மாக்காளியம்மன் என்ற ஒரு அம்மனின் சகோதரியாக ஒரு சிலையும் மிக அற்புதமாக வடிவமைத்து இந்த கோயில் வைத்துள்ளனர். இந்த சிலையில் ஒரு அற்புதம் என்னவென்றால், ஒவ்வொரு அமாவாசை என்றும் அலங்காரம் செய்யும்பொழுது அம்மன் நீங்கள் நேரில் சென்று பார்ப்பது போல் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த அம்மனை வேண்டிய அம்மனிடம் மடிப்பிச்சை கேட்டால் நினைத்த காரியம் வெற்றியுடன் நடைபெறும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது.